இருவரும் மீண்டும் பேய் பாஸ் வீட்டுக்கு செல்ல வேண்டுமானால் உங்கள் முன்னே இருக்கும் இந்த கதவினை பயன்படுத்தி வெளியே செல்லலாம். ஆனால் இந்த கதவினை திறக்கும் சாவி உங்களது வீட்டை போல மாய தோற்றத்துடன் இருக்கும் இந்த வீட்டிற்குள் தான் உள்ளது. எனவே அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சாவியை கண்டுபிடிக்க எமது வாழ்த்துக்கள். யா பூமாரி விட்டு போன அதான் நமக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, பிறகு ஏன் பயப்படுறா? தம்முன்னு படுத்து தூங்கு, நாளைக்கு விடிஞ்சதும் பாப்போம். அம்மாடி, இந்த போட்டோவை பாக்குறப்போ அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே ஐஸா மாறிடுமா? அப்படின்னா சீக்கிரமா சாவியை கண்டுபிடிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடிரணும், இல்லன்னா இந்த இடத்துலயே ஐஸா மாறிடுவோம். யா பூமாரி விட்டு போன, சீக்கிரம் வந்து சாவியை தேடு, நமக்கு நேரம் இல்ல. யா பூமாரி விட்டு போன, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா தான் கிடக்கு. இந்த வீடு முழுக்க அப்படியே ஐஸா மாறுச்சுனா பிறகு சாவியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். சீக்கிரமா சாவியை கண்டுபிடிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடிரணும். நீ போய் அங்க இருக்கிற பெட்ரூம்ல போய் சாவி இருக்கான்னு போய் தேடு. நான் கிச்சனுக்குள்ள சாவி இருக்கான்னு போய் தேடி பார்க்க. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா தேடு. சாவிய கண்டிப்பா கிச்சனுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருப்பானுவ. ஒரு வேளை குக்கர் பாத்திரத்துக்குள்ள இது ஒளிச்சு வச்சிருப்பானுவலா? ஒரு தம்மா துண்டு சாவிய எங்க ஒளிச்சு வச்சிருப்பானுவளோ தெரியலையே. குளிர் வேற பயங்கரமா இருக்கே. இந்நேரத்துல பேய் பாச வீட்டுல இருந்தா கூட அந்த மைக்ரோவேவ் ஓவன் மூலியமா சுட சுட குளிருக்கு சூடா கல்பட்டி காப்பியாச்சும் குடிக்கலாமே. ஒரு நிமிஷம், என் வீட்டுல தான் மைக்ரோவேவ் ஓவன் இருக்கே. இந்த மைக்ரோவேவ் ஓவனு சாப்பாடு தருமா? எதுக்கும் கேட்டுதான் பாப்போமே. மைக்ரோவேவ் ஓவனு கிவ் மீ சூடான கருப்பட்டி காப்பி. அடடே, எங்க வீட்டு மைக்ரோவேவ் ஓவனும் வேலை செய்யுது. அப்படின்னா நல்லா வயிறார சாப்பிட்டு சாப்பிட்டு சாவியை தேடலாம். சீக்கிரல, சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏ அம்மா, மைக்ரோவேவ் ஓவன் சோறு தருன்னு பார்த்தா என்ன எலும்பு கூடு வருது. அம்மாடி, ஏ அம்மா, வீட்டுக்குள்ளேயே பனி வந்துட்டேன். போச்சு போச்சு, இப்போ என்ன செய்யறது என்ன செய்யறது? இந்த பனிக்குள்ள அந்த சாவியை எங்கன்னு போய் தேடுவேன். எப்போ மாதிரி வீட்டு போன, நீ சொன்ன மாதிரியே நேத்து ராத்திரில இருந்தே சாவியை தேடி இருக்கலாம். எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இனி நம்ம 2 பேரும் இந்த பனியிலேயே உருக போறோம். என்ன என் பொண்ணு சத்தம் கேக்கு?
சிங்கமா? என் கடவுளே, பணத்தை கொண்டு வர சிங்கம் இன்னைக்கு வரவே இல்லையே. என் மருமவளுக்கு வேற என்ன ஆச்சோ தெரியலையே ஆண்டவா. என்னது, பணம் இன்னைக்கு வரலையா? அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் பேய் பாஸ் வீட்டிற்குள் வராவிட்டால் பிறகு இங்கேயே மாட்டிக்கொள்வீர்கள். அப்படின்னா நான் பேய் பாஸ் வீட்டுக்கு போனாதான் பணம் வீட்டுக்கு வந்து சேருமா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா. நம்ம கடனை அடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க தாமா முக்கியம். தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருமா மருமவளே. கண்டிப்பா வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். சீக்கிரம் பணத்தெல்லாம் சம்பாதிச்சு கடனெல்லாம் அடைச்சிட்டு கட்டாயம் வந்துடுவேன். ஒரு நிமிஷம், என் பிள்ளைவ அத்தையெல்லாம் எங்கேயோ இருந்து பேசுறது எனக்கு எப்படி கேக்குது? அப்படின்னா செவுத்த அடைச்சு உடைச்சிட்டோம்னா என் பிள்ளைவ வீட்டுக்கு போயிருவோமோ? பத்திரகாளி, இது உங்களது வீடு அல்ல. உங்களது வீடை போல் தோற்றமளிக்கும் ஒரு மாய சக்தியால் உருவான வீடு. பேய் பாசு இத மாய வீடுன்னு சொல்லுச்சே. சரியான யோசனை சொன்னால பூனை. எதுக்கும் இந்த செவுத்த அடிச்சு உடைச்சுதான் பாப்போமே. யாய், செவுத்துக்குள்ள செங்கல் தான் இருக்கு. அம்மாடி, என்ன உடஞ்ச செவரு தன்னால ஒட்டிக்கிச்சு. அப்படின்னா இது ஒரு மாய வீடுங்கிறதுனால நம்மளால இத ஒண்ணும் செய்ய முடியாது. சாவிய கண்டுபிடிச்சு வெளியில தப்பிக்கிறது தான் ஒரே வழி. இம்புட்டு நேரம் செவுத்த உடைச்சு நேரத்தை வீணாக்கிட்டோம். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இன்னும் எம்புட்டு நேரம் தான் அண்ணாச்சி ஜேம்ஸ் பாண்டு படத்துல வர்ற மாதிரி துப்பாக்கிய புடிச்சிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறது? ஆமா அண்ணாச்சி, நீங்க சொன்ன அந்த சிங்கம் எப்போ இந்த கொகையை விட்டு வெளியே வரும்? டாய் 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 டாய், சலுப்பா இருக்குன்னு துப்பாக்கியில இருந்து கையை எடுத்துறாதியாடா. பிறகு சிங்கம் வந்து நம்ம 3 பேரையும் அடிச்சு போட்டுட்டு போயிடும். அண்ணாச்சி, எனக்கு என்னவோ இந்த கொகைக்குள்ள இருந்து நீங்க சொன்ன அந்த சிங்கம் வரும்னு தோணல. டாய் டாய் டாய், முட்டை கண்ணுகளா, 2 நாளா இந்த கொகை வாசல்ல தான்டா படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா அந்த சிங்கம் இந்த கொகை வழியா தான் வெளியே வரும். எல்லாரும் ரெடியாவே இருங்கடா. எப்பொழுதும் நேரத்துக்கு முன்னாடியே சிங்கம் வந்துருமே, இன்னைக்கு ஏன் வரல? ஒருவேளை அந்த முனியாண்டியோட பொண்டாட்டி டுண்டு நைன்டி மண்டைய போட்டுட்டாளா? என்னவா இருக்கும்? சாவியை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த கதவை திறக்கிற சாவி எங்கேயுமே இல்ல. சாவி இல்லாம எப்படி அந்த கதவை திறந்து வெளியே போய் தப்பிக்கிறது? பேசாம கதவை இடிச்சு அடிச்சு உடைச்சிடலாமா? யாய், கதவு சாக்கடிக்கு. ஆண்டவா, என் மருமவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. பாட்டி பாட்டி, சிங்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் காலிங் பெல் சத்தம் கேக்கு. வந்திருக்கிறது என் மருமவளா இல்ல சிங்கமா? யாரா இருந்தாலும் உள்ள வாங்க. அட பேதி எடுப்பானுவலா நீங்களால? யாய் யாய், இன்னைக்கு வர வேண்டிய பணம் ஏன் வரல? சீக்கிரம் சீக்கிரம் பணத்தை கொடுங்க, நாங்க போகணும்.
அது 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 வந்து பணம் வந்து ஏய் என்ன அது இது அதுன்னு முழிக்கா சீக்கிரம் பணத்தை கொடு நாங்க போகணும். அது பணத்தை கொண்டு வர சிங்கம் இன்னைக்கு வரலடே. என்னது சிங்கம் வரலையா? ஹலோ ஹலோ சொல்லுங்களேன். அண்ணாச்சி நீங்க நினைச்சது சரிதான். இங்க சிங்கம் வரலையா, பணத்தையும் கொடுக்கலையா. பணம் எங்கன்னு கேட்டா குடும்பமே பேன்னு முழிக்காவ. நினைச்சேன் சிங்கம் வரலையா? அதேகவா அந்த டுண்டு நண்டி பரலோகம் போய் சேர்ந்திருப்பா. அதான் இன்னைக்கு ரூபா வரல. இம்புட்டு நாளா தினமும் பணத்தை கொடுத்து கொடுத்து எம்புட்டு திமிரா பேசினா அந்த குண்டு பையன். அந்த குண்டு பயலை சும்மா விடாதியலே, நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வாங்க. சரி அண்ணாச்சி. யாய் பணத்தை எங்கடா? வாங்கின கடனை எப்படா கொடுக்க போறா? நாளைக்கு மட்டும் நீ ரூபா கொடுக்கல, சட்டைய கலட்டி தெருவெல்லாம் சாட்டை அடிச்சு உன்னை தெருவா அலைய விடுவேன். ஒரு நாள் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக என்ன ஏசுறானுவா? எனக்கு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன். எல்லாம் போன விடாம வா, சாவியை தேடுவோம். 8 10 சாவியை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. நாம இந்த குளிர